வாங்கோ, ஒரு கதை சொல்ல போறேன் கேளுங்கோ. என்ன கதை? பொய்யாய் ஒரு கதை சொல்லுவாய். நிஜமான கதை ஒண்ணு சொல்லவா? சரி, நிஜ கதையை சொல்லுங்க. அப்படியா? அப்போ கடையநல்லூர் கதை ஒண்ணு சொல்றேன் கேளுங்கோ. பெரும் வழி கடந்து சுகமானா, நிஜம் சொல்றேன் கேளுங்கோ. முன்பு ஒரு காலத்துல கடையநல்லூர் ஊருல தெருக்கள் எல்லாம் அகலமாயிருந்ததே. வாழ்க்கையே அந்த தெருக்களில் இருந்ததே. வலிகாலையானதும் கூறு கட்டிட கூட்டம் அங்க கூடிச்சே. அவங்க பசைய வாளிச்சு பாவாத்தி ரோலரில் சுத்து வாங்க, நூல்களை சீராக்கி தரியில தான் கட்டுவாங்க. அப்புறம் என்னாச்சு? வீட்டிலே ஒரு தறி உண்டு, அதில் இறங்கி நெய்திரற காக்குழியும் உண்டு. நூல்களை சேர்த்து சிம்புகள் முடிந்து கைலிகள் நெய்தே வாழ்க்கையும் கழிந்தது. வரவுகள் பெரிதின்றி வலிகளாய் கடந்தது. அட, அப்புறம் என்னாச்சு? வெளிநாடு செல்ல விசா வந்த பின்னே தரியும் நிலந்தது. எங்க வாழ்க்கையும் நிமிர்ந்தது. நூல் பிடித்த வாழ்க்கை இன்று அழகாய் மாறியதே. கடல்கள் தாண்டி வந்து காவியம் படைக்குதே. வழிகள் மறைந்துதான் வழிகள் தெரிந்ததே. புது வாழ்க்கை மலர்ந்ததே. சவுதியும் துபாயும் சிங்கப்பூரும் மலேசியாவும் பக்கமே ஆனதே. சொந்தங்கள் கூடுதே. இது கதையல்ல கதையல்ல நிஜங்களே. வாழ்க்கை நினைவு நிற்பது குடும்பத்திற்கு ஒருவரின் தியாகத்தின் வழிகளே. இது கதையல்ல கதையல்ல நிஜங்களே. வாழ்க்கை நினைவு நிற்பது குடும்பத்திற்கு ஒருவரின் தியாகத்தின் வழிகளே. இது நிஜங்களே. நினைவுகளில் கலந்த சுகங்களே, நிஜங்களே. அது சுகங்களே.